அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் பொறுத்தளவு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டுருக்கு. சரிங்களா? இதை தொடர்ந்து தமிழ் கிளாஸ் அப்படிங்கும்போது நிறையா பேர்த்தோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட கொஷினை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளாஸ் எப்போ அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 2026 இப்போ 2026 இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 2 ஆகட்டும், சரிங்களா, குரூப் 2 ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ஆகட்டும், சரிங்களா, இந்த 2 எக்ஸாமையும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி தமிழுக்கு ஒரு கிளாஸ் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் இருக்கும். சரிங்களா, கிளாஸஸை பொறுத்தளவு 30 கிளாஸஸ் இருக்கும். இந்த 30 கிளாஸஸில் எப்படி பிரிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நமக்கு சிலபஸ். சரிங்களா, கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸு. நமக்கு டிஎன்பிசியை பொறுத்தளவு குரூப் 4 குரூப் 2க்கான சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்தளவு 7 யூனிட்ஸ் இருக்குது. சரிங்களா, 7 யூனிட்டில் மேக்ஸிமம் ஆஃப் யூனிட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் கவர் ஆகுது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கு கிராமரில் தான் கவர் ஆகுது, இலக்கணத்தில் தான் கவர் ஆகுது. இப்போ இலக்கணத்தில் கவர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிலை இருக்குது, குறில் நெடில் வேறுபாடு இருக்குது, லகர 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 3 லா வச்சு டிஃப்ரெண்ட்டு வேறுபாடு, 2 நாக்குள்ள வேறுபாடு, 2 ராக்குள்ள வேறுபாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், சந்திப்பிலை, இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னா, இப்போ டே 1 கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1ல் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் நடத்துவாங்களா, செகண்ட் யூனிட் மட்டும் நடத்துவாங்களா, தேர்ட் யூனிட் மட்டும் நடத்துவாங்களா, ஃபோர்த் யூனிட் மட்டும் நடத்துவாங்களா, அது மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிட் இருக்குது. எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக கிளாஸ் போட்டிருக்கு. சரிங்களா, அந்த கிளாஸஸை பொறுத்தளவு டே 1 கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு அப்படின்னா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கு மட்டும், சரிங்களா, பிரித்தெழுது இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுக இருக்குது. இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுதவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாஸாக நடக்கும். சரிங்களா, டே 1லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக இருக்கும், டே 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரித்தெழுதுக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே 3லேயும் இருக்கும், டே 4லேயும் இருக்கும். கிட்டத்தட்ட பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் போகும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் தரணுமா அப்படின்னா கண்டிப்பாக தரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி இருக்குது, புணர்ச்சியில் நிறையா ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்லிகிட்டே வரக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் பிடிக்கும். அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷெடியூலில் டே 1ல், டே 2ல், டே 3ல், டே 4ல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் கிளாஸ் போயிட்டே இருக்கும். அதில் அந்த பிரித்தெழுதுக ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது சந்திப்பிழை. ஏன்னா சந்திப்பிழையில் கொஷின் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை அப்படிங்கிறது ரெண்டாவது ஃபோக்கஸ்ட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கான்சன்ட்ரேஷனு, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் நமக்கு லெஸ் ஆகிறது எதில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் ஆகுது. ஏன்னா கலை சொற்களை பொறுத்தளவு நமக்கு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் கலை சொற்களை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 10 கொஷின் இருக்குது. அப்போ 10 கொஷின் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சாப்டரில் பல்துறை சார்ந்த கலை சொற்களை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, மெடிசன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளுக்கான கலை சொற்கள் இருக்குது. இந்த கலை சொல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய A3 புக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமானது. சரிங்களா, அதை தாண்டி நமக்கு கொஷினும் ஜாஸ்தியாக போகலை. லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் 4 குரூப் 2லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு மேற்பட்ட கொஷின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்தே நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அதனால் அந்த 10 கொஷின் இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படிங்கிறக்காண்டி தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் தேர்டு சாப்டராக வந்து பார்த்தீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கலை சொற்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 கிளாஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 26 + 2 கிளாஸ் வரும். சரிங்களா, இந்த ஒரு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 சாப்டர். சரிங்களா, 3 சாப்டர்லேருந்து அப்படியே மிக்சடாக தான் கிளாஸ் போகும். சரிங்களா, ஒரே மாதிரி பிரித்தெழுதுக்கானா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரித்தெழுதுக்க போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மன உளைச்சல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா, ஆனால் அதனால் மிக்சடாக நம்ம போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ கலை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம கிளாஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு எஜுகேஷனை பொறுத்தளவு இருக்கும், அப்புறம் சயின்ஸ் இருக்கும், அடுத்தது மெடிசன் இருக்கும், அடுத்தது மேனேஜ்மெண்ட் இருக்கும், டெக்னாலஜி சம்மந்தமாக இருக்கும். எல்லாமே ஒரு நாள் அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படி தான் கிளாஸஸ் போகும். அதே மாதிரி கிளாஸஸ் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இப்போ பர் டே ஃபஸ்ட் டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் டே கிளாஸ் என்னென்னு மட்டும் சொல்கிறோம் சரிங்களா. டே 1 கிளாஸில் டே 1ல் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 1 இருக்கும் சரிங்களா. 1. ரெண்டாவது என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திப்பிழை இருக்கும் சரிங்களா. சந்திப்பிழை அப்படிங்கிறது 2வது சாப்டராக இருக்கும். 3வது சாப்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் சரிங்களா. கலை சொற்கள் சம்பந்தமாக நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இந்த கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா டே 1ல் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours சரிங்களா. 2 மணி நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகும் சரிங்களா. 2 மணி நேரம் கிளாஸ் போகும். அதில் கிளாஸ் போனதுக்கப்புறம் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக இருக்கும் சரிங்களா. 1 hour நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 hour நடத்தினதை 1 hour என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே உட்காந்து நம்மளே படிக்க வச்சுருவாங்க சரிங்களா. ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இன்சார்ஜ் ஆகட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 hour படிக்க வச்சுருவாங்க. படிக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பர் டே கிளாஸ் நடந்ததில் இந்த சாப்டர்லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது உடனுக்குடனே டெஸ்ட் வைப்பாங்க சரிங்களா. உடனுக்குடனே டெஸ்ட் அப்படிங்கும்போது 100 கொஷின் டெஸ்ட்டு. 100 கொஷின் டெஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 கொஷினோட எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க சரிங்களா. நார்மலாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 100 கொஷின் தான் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த 100 கொஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். இப்போ 4 ஆப்ஷனுக்கு இந்த ஒரு கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தருவாங்க. அப்போது ஒரு கொஷின் நம்ம 100 கொஷின் தான்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு 100 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு கொஷினுக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 × 100 எத்தனை பார்த்தீங்கன்னா 400 கொஷின் ஒரு டெஸ்ட்லேயே ஃப்ரேம் ஆயிரும். அப்போ இந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அப்படிங்கிறது சாட்டர்டே நமக்கு சண்டே சரிங்களா. சனி மற்றும் ஞாயிறு தான் போட்டிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சனி ஞாயிறு போட்டிருக்கு அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், பார்ட் டைமாக வேலைக்கு போகிறவங்களாகட்டும், இப்போ கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்களாகட்டும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் சரிங்களா. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சனி மற்றும் ஞாயிறில் போடுறோம் சரிங்களா. சனி ஞாயிறில் போடுறோம். சனி ஞாயிறில் போடும்போது எல்லா படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 பொறுத்தளவு இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட்டு சரிங்களா. ஃபஸ்ட் இயர் ஆகட்டும், செகண்ட் இயர் ஆகட்டும், தேர்ட் இயர் ஆகட்டும். இப்போ நீங்கள் இந்த 3 ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அது தேர்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து முடிய போகுது சரிங்களா. முடிய போகும்போது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் டிசம்பரில் தான் போடுறான். 26 டிசம்பரில் தான் லாஸ்ட் எக்ஸாம் போடுறான். அப்போ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஒரு போஸ்ட் அடிச்சிடலாம் சரிங்களா. குரூப் 4 பொறுத்தளவு, குரூப் 2 பொறுத்தளவு ஏதோ ஒரு போஸ்ட் சரிங்களா. அப்போ நம்ம பெற்றோர்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல காலேஜ் முடிச்சதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேலை கிடச்சிருச்சு பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி, பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிறு இதே மாதிரி தான் டே 1, டே 2, டே 3, டே 4 இப்படிங்கிற கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் தான். சனி ஞாயிறில் தான் கிளாஸ் நடக்கும் சரிங்களா. கிளாஸ் நடக்கிறது 2 hours கிளாஸ் நடக்கும். அதில் 1 hour ஸ்டடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டடி முடிச்சதுக்கப்புறம் 100 கொஷின் உங்களுக்கு டெஸ்ட் உண்டான ஓஎம்ஆர் தருவாங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்குறீங்க. போட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் சரிங்களா. ஃபுல் டே ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு தான் வர்றோம். ஃபுல் டே ஃபோக்கஸ்டாக படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த குரூப் 4 வர்றதுக்குள்ளே நீங்கள் தயாராகிடுவீங்க சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளானாக தயாராகிடுவோம். போருக்கு தயாராகிற மாதிரி தான் சரிங்களா. அப்போ தயாராகிடுவோம். அப்போ போர் வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிக்கலாம் சரிங்களா. குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டே 2 கிளாஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டே 1ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரித்தெழுது சேர்த்தெழுது இருக்குது, சந்திப்பிழை இருக்குது, கலை சொற்கள் இருக்குது சரிங்களா. கலை சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கு அறிவியலும் கல்வியும் அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி டே 2 பொறுத்தளவு எப்படி கிளாஸ் ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக இது ஒன்று இருக்கா, இது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது சந்திப்பிழை, அதே சாப்டர் தான் இங்கே வருது. ஏன்னா சந்திப்பிழை அப்படிங்கிறது வல்லின மிக இடங்கள் அப்படிங்கும்போது ஒரு 30, 60 பாயிண்ட் கிட்ட போகும்
சரிங்களா? அப்போ சந்திப்பிழை அப்படிங்கிறது செகண்ட் சாப்டராக வருது. தேர்டு சாப்டர் அப்படிங்கும்போது கலை சொற்கள் சம்பந்தமாக வருது. சரிங்களா? தேர்டு சாப்டர் கலை சொற்கள் வருது. கலை சொற்களை பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மேலாண்மை. சரிங்களா? மருத்துவம் இருக்குது, அதை தாண்டி மேலாண்மை இருக்குது. ஏன்னா நமக்கு இதில் யூனிட்டில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா 6th யூனிட்டில் அப்படியே கொடுத்துருப்பான். சரிங்களா? 6th யூனிட்டை பொறுத்தளவு நமக்கு கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, சாரி 4th யூனிட்டில் பொறுத்தளவு கலை சொற்களையும் கொடுத்துட்டு அறிவியல் மற்றும் கல்வி, மருத்துவம் மற்றும் மேலாண்மை, சட்டம் மற்றும் புவியியல், தொழில்நுட்பம் மற்றும் ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலை சொற்கள் கொடுத்துருப்பான். அப்போ டே 2 உடைய கிளாஸ் ஷெட்யூல் இதே தான். சரிங்களா? டே 2க்கும் அதே தான். சரிங்களா? டே 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸாக இருக்கும். 1 hour வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குன்னா ஸ்டடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அந்த 100 கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போடுவீங்க. டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் அந்த 100க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். அப்போது இது 100ஓட முடிஞ்சிருமானா முடியாது. 4 ஆப்ஷனுக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பர் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா 400 கொஷின். அப்போ பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 400 கொஷின், பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 400 கொஷின் உங்களுக்கு ஃப்ரேம் ஆன மாதிரி கிடைச்சிரும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? இது டே 2 உடைய ஷெட்யூல். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டே 3க்கு போகும், டே 4க்கு போகும், டே 5க்கு போகும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 6 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டே 5 கூட எடுக்கலாம். சரிங்களா? டே 5 எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஷெட்யூல் போட்டிருக்காங்கன்னா, இப்போ இனவெழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டே 5ல் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. டே 5 பொறுத்தளவு இன எழுத்துக்கள் 1 இருக்குது. 1. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா ரகர வேறுபாடு. ஏன்னா ரகர வேறுபாடு வச்சு கொஷின் கேட்பான் கண்டிப்பாக. அது ஒன்றாச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள். முன்னாடி சொன்ன மாதிரி கலை சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லையும் அப்படியே வந்துட்டே இருக்கும். ஏன்னா 10 கொஷின் தமிழ் இருந்து இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பான். கலை சொற்கள் எல்லா ஷெட்யூலையும் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்படியே ஷெட்யூல் போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிட்டத்தட்ட எத்தனை கிளாஸஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 கிளாஸஸ் டோட்டலாக வரும். சரிங்களா? கிளாஸை பொறுத்தவரை டோட்டலாக 26 கிளாஸ் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா டே 27ல் சரிங்களா 26 கிளாஸஸ் போகும். டே 27ல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படியே போட்டே வந்திருப்போம். கொஷின்ஸு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 27th கிளாஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் இது ஃபுல்லாக, ஏன்னா நமக்கு பிரித்து படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ 27th கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட் ஃபுல்லாக, ஃபர்ஸ்ட் யூனிட்னா எவ்வளோ கொஷின் இருக்குது, இப்போ நமக்கு 25 கொஷின் இருக்குன்னா 25 கொஷினுக்கு உண்டான நமக்கு கொஷின் கொடுத்துருவாங்க. 25 கொஷினும் கொடுத்துருவாங்க. அந்த 25 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் டெஸ்ட்டுக்கு போடுவாங்க. அந்த 100 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷனுக்கும் 4 ஆப்ஷன் கற்றுக்கலாம். சரிங்களா? டே 27ல் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா டே 28ல் சரிங்களா 28வது கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட், அடுத்தது 29ல் தேர்ட் யூனிட். அப்போ 30ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th யூனிட். 31 பொறுத்தளவு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 31ல் 5வது யூனிட் 6வது யூனிட். இதே வந்து பார்த்தீங்கன்னா 32ல் வந்து பார்த்தீங்கன்னா 7வது யூனிட். ஏன்னா லாஸ்ட்டில் ஆக உரைநடை ஆகட்டும் செய்யுள் ஆகட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின் தான். சரிங்களா? இதில் பெரிய இம்பார்ட்டன்ட் தரணுமா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மேஜரான டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 அதிகாரம் வச்சுருக்காங்க. சரிங்களா? 20 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஒரு டெஸ்ட்லேயும் உள்ளே சொல்லியிருப்பான். சரிங்களா? இப்போ டே 6ல் டே 7லலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படியே கனெக்ட் ஆகும். அப்போ திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சுக்கலாம். யூனிட் 8லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குது, அதுலேயும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது உண்டானது அப்படியே கொஞ்சம் அப்படியே மாடரேட்டாக கொஷின் வரும். சரிங்களா? ஏன்னா யூனிட் 7 பொறுத்தளவு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின் தான், சின்ன சாப்டர் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ்டாக போட்டிருக்கேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஷெட்யூலுக்கு உண்டான PDF இருக்கும். சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரூமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அப்படியே வாலில் ஒட்டிடுங்க, செவத்தில் ஒட்டிடுங்க. அப்படிங்களா? டெய்லி பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு கிளாஸ் ஷெட்யூல் போகுது. அதுக்கான மார்க் வாங்கணும். நமக்கு 100 கொஷினுக்கு 90க்கு மேலே போட்டால் தான் போஸ்டிங்கு அப்படிங்கிற ஞாபகம் ரிமைன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் டவுன்லோட் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுங்க. ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படின்னா அது வேஸ்ட்டு. சரிங்களா? நம்ம ஃபோன் எடுப்போம், திடீர்னு வாட்ஸ்அப் போவோம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போகும், அப்படியே மைண்டு போயிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா PDF-ஆக டவுன்லோட் போட்டு பிரிண்ட்டு போட்டு வச்சுங்க. அதுதான் நமக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தமிழுக்குன்னு ஒரு நோட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்டில் எழுதிருங்க ஃப்ரண்ட்லேயே, இப்படி தான் நம்ம கிளாஸ் போகுது. சரிங்களா? இப்படி தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டீங்கன்னா அதை விட பெட்ரு. ஓகேவா? கரெக்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.